ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கானது. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். பெரிய புடிங்கடா, எங்க கிட்டையும் மோதிட்டுக்கிறா. உன்னால் எதையும் மாற்ற முடியாது. அது சரி பண்றது நாங்க இருக்கிறோம். கருப்பு நிறைய லாஸ் ஆயிருச்சு. இவ சாவ கூட ரொம்ப இருக்கணும். நீ போன, நான் பாத்துக்கிறேன். அந்த இன்ஸ்பெக்டர் பசங்களுக்கு அதிகமா குறைச்சல் கொடுத்துருக்கானா? அவன் ரொம்ப குறைச்சு கொடுத்துருக்கானல்ல? ஆமா, அவன் ஏதோ பண்ணணும். ஏதாவது பண்ணணும். கருப்பு சாவ கூட ரொம்ப இருக்கணும். நீ போன, கருப்பு நான் பாத்துக்கிறேன். ஏதோ பண்ணணும் கருப்பு. நானும் அவனை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். யோசிச்சுட்டு வந்தா வேலைக்காக கருப்பு. எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. ரவி, ஹலோ, சொல்லு பாரதி. அண்ணனுக்கு ஒரு போட்டோ அனுப்பிச்சிருக்கேன், அண்ணனை பார்க்க சொல்லு. பாரதி உங்க போனுக்கு போட்டோ அனுப்பிச்சிருக்காங்க பாருங்க. பாரதியா? என்ன கருப்பு, என்னாச்சு? எங்க கொண்டா? போன கொடு. அண்ணா, போட்டோ பாத்தீங்களா? எப்படி நான் இவன் உயிரோட? பாரதி அவன் தானா? எனக்கே ஷாக்கா இருக்குண்ணே. அவனை தான் நம்ம கொண்டுட்டோம்லடா. கண்ணு முன்னாடி நிக்கிறானே. செத்து போன எப்பறம் உயிரோட வந்தா? செத்து போன உயிரோட வரல ராஜா, செத்து போன தம்பி தான் உயிரோட வந்திருக்கேன். என்ன சார் சொல்றீங்க? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? அண்ணன் இருந்த இடத்துக்கு தம்பி அதே போஸ்டிங் வந்திருக்கேன் சொன்னல. நீங்க கொண்டது ரவி, இப்ப இருக்கிறது கதிர். ஆமா, ட்வின்ஸ். இதுக்கு என்ன சார் வழி? ஒண்ணு இன்சு நான் கூப்பிடுறேன், காம்ப்ரமைஸா பேசுங்க, இல்ல சேகரை போட்டுருங்க. மீட்டிங் அரேஞ்ச் பண்ணு சார். சார், கருப்பு ராஜா உன்னை உடனே பார்க்கணுமா? வாங்க. என்ன சொன்ன இப்ப சொல்லு. சார், கருப்பு ராஜா உங்களை மீட் பண்ணணும்னு சொன்னாங்க. நீங்க ஃப்ரீயா இருந்தா கூட்டிட்டு வந்துடுறேன். சரி. சார், இங்க பாருங்க, உங்க அண்ணன் நாங்க கொள்ளல. இதுல ஏன் ஒண்ணு பாத்தீங்கன்னா சேகர். நீங்க சேகரத்துக்கு உள்ள போடுவீங்களோ இல்ல என்கவுண்டர் பண்ணல என்னமா பண்ணுங்க. எங்கால ஏன் தொந்தரவு பண்றீங்க? சேகரை பிடிச்சி நான் என்ன மயிர பிடுங்க போறேன்? எங்க அண்ணனை கொன்னது நீதான், எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். நான் சேகரை பிடிக்கணும்னு நினைக்கிறது உங்களை முடிக்குதாண்டா. என் லிமிட்டை தாண்ட வரைக்கும் தாண்டா நீங்க எல்லாம். உனக்கு என்ன பயந்து போய் கொண்டிருக்கன்னு நினைக்கிறியா? வக்கீல் சொன்ன ஒரு காரணத்துக்காக வந்து பேசுறோம், இல்லைன்னா வை. உங்க அண்ணனை நான் தான்டா கொன்னேன். சேகருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லதான். நீ புடுங்கிறத புடிங்கடா. உனக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தா வேண்டிக்கோ. ஏன் சேகர் கிடைக்கூடாதுன்னா? நான் சைக்கோ ஆயிடக்கூடாதுன்னு. உன்னை கண்டு பயமில்லை இப்பதான் சொன்னேன். இப்பதான் பயப்பட மாட்டேன்னு சொன்ன, பயந்துட்டியா? இந்த மாதிரி மீட்டிங்ல டெத் இல்லைனா எப்படி? பொறுக்கிட்டு போ. அடுத்து நீங்க தாண்டி.
வருது இந்தரா வருது வருது அண்ணே, அவனை நான் போட்டே அவனை. கருப்பு அவசரப்படாத. ஏற்கனவே ஒருத்தர் கொண்டதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை நிக்குது. டிபார்ட்மெண்ட் ஆளு மேல கை வச்சுன்னா நமக்கு ஒரு தனிப்படை வச்சுக்கணுங்க. கருப்பு முதல்ல சேகரை போடுறோம், அப்புறம் எவ்வளவு போடுறோம். சேகரே, நம்ம பாரதியை போட்டாங்க சேகரே. என்னடா சொல்ற? இன்னைக்கு நைட்டு கருப்பு உன்னை போட ஆளை இறக்கிட்டான். சொல்லணும்னு தோணுச்சு சேகரே, பார்த்து இருந்துக்க. இறக்கட்டும், நான் பாத்துக்கிறேன். எனக்கும் உன்ன மாதிரி குடும்பத்தோடு வாழணும்னு ஆசை சேகரே. சந்தோஷம்டா. அதே மாதிரி அடுத்த மாதம் எனக்கு கல்யாணம் வச்சுருக்கேன். கண்டிப்பாக நீ வந்துடு சேகரே. கண்டிப்பா வரேன்டா. திருமண வாழ்த்துக்கள் தம்பி. நான் 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 ஃபாஸ்ட் கொரியரை விட ஃபாஸ்டா டெலிவரி பண்ற தம்பி. நான் இல்லை நானா. நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்றேன், நல்ல அழகி. நான் பார்த்ததிலே அவள் வார்த்தையை தான் ஒரு கவிதை என்றேன். காளி, சேகரங்க. எடுத்துக்கண்ணே. ஏய் போடுறா. காளி, ஏய் போடுறா. காளி, நீ ரொம்ப தப்பு பண்ற. எனக்கு சேகர் கூடி முக்கியம் இல்லை, அந்த போலீஸ்காரன் தான் தேவை. உனக்கு என்ன, அந்த சேகர் தானே, அவனை கொன்னு உன் காலடியில போடுறேன். டேய், உங்க அண்ணனே என் காலு கீழே தாண்டா இருக்கான். சேகரு